வணக்கம். இந்த வீடியோவில் 12/5/2026 சற்று முன் புதிய DADR உயர்வு தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் ஓய்வூதியர்களுக்கு சார்ந்து ஹாப்பி நியூஸ் குறித்து பார்க்கலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மத்திய அரசு ஊழியர்களுக்கு முக்கிய நிவாரணமாக அகவிலைப்படி 2% உயர்த்துவதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருக்கிறது. இந்த நிலையில் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் ஓய்வூதியர்களுக்கு அகவிலைப்படி உயர்வு எப்போது கிடைக்கும் என்பது சார்ந்து பார்ப்போம். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் அகவிலைப்படியை உயர்த்தி வழங்குவது சார்ந்து முடிவுகள் எடுக்கப்பட்டது. இதன் மூலம் மத்திய அரசு ஊழியர்களும் ஓய்வூதியர்களும் கூடுதல் வருமானம் பெறுவார்கள். அகவிலைப்படி என்பது பணவீக்கம் அதிகரிக்கும் நிலையில் ஊழியர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படாமல் இருக்க வழங்கக்கூடிய முக்கிய தொகை. அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வு காரணமாக வாங்கும் திறன் குறையாமல் இருப்பதற்கு இந்த DA உயர்வு உதவும். இதனால் ஊழியர்கள் தங்கள் அன்றாட செலவுகளை சுமூகமாக நிர்வாகம் செய்ய முடியும். மத்திய அரசை பொறுத்தளவில் வழக்கமாக ஓராண்டில் 2 முறை, அதாவது ஜனவரி மற்றும் ஜூலை மாதத்தில் அகவிலைப்படி மற்றும் அகவிலை நிவாரணம் திருத்தி அமைத்து வருகிறது. இந்த நடைமுறை பணவீக்கத்தை அளவிடும் நுகர்வோர் விலை குறியீடு CPI அடிப்படையாக கொண்டு செய்யப்படுகிறது. தற்போதைய 2% உயர்வு அதே வழக்கமான திருத்த முறையின் ஒரு பகுதி. இதற்கு முன்பாக கடந்த அக்டோபர் மாதத்தில் அகவிலைப்படி 55%இலிருந்து 58% உயர்த்தப்பட்டது. இந்த உயர்வு 2025 ஜூலை 1 முதல் அமலுக்கு வந்ததுடன் நிலுவைத் தொகையும் வழங்கப்பட்டது. அதனால் ஊழியர்களும் ஓய்வூதியர்களும் ஒரு நல்ல நிதி நன்மை பெற்றார்கள். இந்த நிலையில் 8வது ஊதியக்குழு அமைத்து புதிய ஊதிய கட்டமைப்பை கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கை ஊழியர்கள் சங்கத்திடமிருந்து தொடர்ந்து எழுதி வருகிறது. அதற்கான விவாதங்கள் இன்னும் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் 2% DA உயர்வு ஒரு இடைக்கால நிவாரணமாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் மத்திய அரசு அறிவிப்பை தொடர்ந்து மாநில அரசுகளும் தங்களுடைய ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு அகவிலைப்படி உயர்வினை அறிவித்தது வழக்கம். இந்த நிலையில் 2026ஆம் ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று தமிழ்நாட்டினுடைய புதிய முதலமைச்சராக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் சி. ஜோசப் விஜய் அவர்கள் 10/5/2026 அன்று பதவியேற்றிருக்கிறார். முதலமைச்சராக பொறுப்பேற்ற அவர் முதல் நாளிலேயே, அதாவது 10/5/2026 அன்றே 3 முக்கிய திட்டங்களுக்கு கையெழுத்திட்டார். இந்த நிலையில் நேற்று, அதாவது 11/5/2026 அன்று தமிழ்நாடு சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியேற்பு விழா நடைபெற்றது. எனவே அடுத்து வரக்கூடிய நாட்களில் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு அகவிலைப்படி உயர்வு மற்றும் DADR அரியர் தொகை, குறிப்பாக ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே மாதத்திற்கான அறிவிப்புகள் வரக்கூடிய நாளில் வெளிவரும் என்று கூறப்பட்டு வருகிறது. இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் இருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.